You have a very unique voice as a filmmaker. இந்த ஃபிலிம் ஏதோ ஒரு வகையில இது ப்ராபகண்டா சினிமாவாக பார்க்கப்படுமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கா இல்ல அப்படி பார்த்தாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபிலிமா பார்த்தா கூட அது ஓகே தான். அது நல்ல ப்ரொபகண்டாவா இல்லையான்ற ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும் நான் வருவேன். ஓகே, நான் பயங்கரமா ஒரு விஷயத்துக்கு பயந்தேன். சில விஷயங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும், இப்போ ரெலவெண்ட்டாகவே இருக்காதே, எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பணம்ன்றதில் இருக்கிற பெரிய மேட்டரை நான் பார்க்குறது என்னென்னா, நான் வெறும் பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு பல நாள் சாப்பிடாமலே இருந்திருக்கேன். இப்போ நிறைய சாப்பிட்ற என்ன வேணால் சாப்பிட்ற இடத்துலையும் இருக்கேன். ஆனால் ஹாப்பினஸ் ரெண்டுத்துக்கும் அந்த பணத்தில் சம்மந்தப்பட்டதாக இல்லை. பணம் இல்லாமலும் லைஃப் இல்லை, பணம் மட்டுமே லைஃப் இல்லை. எனக்கு வலிமை தான் எனக்கு மோசமான விமர்சனங்களை நான் சந்திச்ச படம். இப்போ அதுக்கு நாங்கள் ரெஃபரன்ஸாக எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேர்கொண்ட பார்வை சொல்றதுனால அந்த ஒரு அனுபவம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கொஞ்சம் காயப்படுத்திருக்கும் தான் நினைக்கிறேன் இல்லையா? என்னடா எது சொல்கிறீங்க? ரங்கராஜ் பாண்டி டைலாக்லாம் கை தட்டுறாங்களே. என்ன காயம்லாம் படுத்தலை. அது நான் சொல்கிறது, ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் மீட் பண்ணிக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி இவன் எந்த ஊருக்காரன், எந்த ஜாதிக்காரன், எந்த மதத்துக்காரன்றது ஒரு தடையாக வரக்கூடாது. அதை வச்சுட்டு ஒரு கேலி பண்ணுறது, அதை வச்சுட்டு ஒரு நீ அப்படி தானே, நீங்கள்லாம் அப்படி தான், நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சமீபமாக ஜாஸ்தி ஆகுது. அதை இந்த படத்தின் மூலமாக பேசி அது ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஆச்சுன்னா அதன் வழியாக ஒரு நல்லது நடக்கும்ன்றது தான் ஐடியா. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதில் சந்தோஷம். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பெரிய ரிலீஃப். ஒரு ஸ்டோரிக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நேரமாக போன கிளைமேக்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுடைய அதுக்கப்புறம் இது கமல் அவர்களோட ஒரு படம் பண்ணுறதா ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது ஆரம்பிச்சது. இது ஆரம்பிச்சு முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா இது வெளியே வர பாடு இல்லை இல்லையா? ஸோ பெரிய இந்த படத்தில் நீங்கள் சொல்லுவீங்களே, பிரசவ வலி சந்திச்ச பெண்ணுடைய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி இதுவே ஒரு விதத்தில் இல்லை. அது சில படங்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது இல்லை. நம்ம வேலையை முடிச்சிருவோம், ஆன் டைமில் முடிச்சிருவோம். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வரும்போது ஒரு அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ் இருக்கிறது இருக்குல்ல, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு தெரியாத கொஷின்ஸ் நம்மளை இன்னும் ஜாஸ்தி ப்ரெஷர் பண்ணுது. ப்ராப்ளம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கு சொல்யூஷன் தேடலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னே தெரியாதப்ப அதுக்கு சாலிடான ஆன்சர்ஸ், அசம்ஷன்ஸ்லேயே வாழ்கிறது இருக்குல்ல, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு, அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு ரிலீஃப் இருக்குது உங்களுக்கு. ஒரு விதத்தில் இது பேர் என்ன, இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இல்லையா? இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, அதில் ரிசல்ட் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் சிஎம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளே போனதுனால ஒரு வகையில பின்னோக்கி யோசிக்கும் போது ஆக்சுவலி படத்துக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு இடம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா இல்லை. எனக்கு நான் செகண்ட் ஒரு 3 months 4 months கழிச்சு ஜான்வரியில் மிக்ஸ் பண்ணது. இப்போ போயிட்டு மிக்ஸ் பண்ணும்போது 6 months ஆயிடுச்சுல, 6th 7th month போய் மிக்ஸ் பண்ணும்போது நான் பயங்கரமாக ஒரு விஷயத்துக்கு பயந்தேன். சில விஷயங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெலவெண்ட்டாக இருந்திருக்கும், இப்போ ரெலவெண்ட்டாகவே இருக்காதே, எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே மிக்ஸ் பண்ண என்ஜினியர் இருந்தார். அவர் எலெக்ஷன் படம் முடிஞ்சது, ஃபஸ்ட்டு மிக்ஸ் முடிஞ்சப்போ அவர் கமெண்ட் கேட்டுக்கும்போது எனக்கு ஓகே சார் படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது இப்போ சார் இப்போ பயங்கரமாக இருக்குது, நிறைய விஷயம் வேறு மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னார். எனக்கு அதாவது நம்ம இது ரெலவன்ஸ்ன்னு யோசிக்காமல் அவங்க ஒரு டைம் மிஷினில் போய் பார்க்குற மாதிரி அப்படி போய் படம் பார்க்குறாங்க. ஸோ தேட்டர்லேருந்து வர ரிப்போர்ட்ஸ் அதுவுமே அவங்களுக்கு வேறு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ நான் நினைக்கிறது என்னென்னா, நம்ம வேலை மட்டும்தான் செய்ய முடியும். ரிசல்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க, ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ யூ அட் லாஸ்ட் ஹாப்பி எண்டிங், அவ்வளோ. இதுவே ஒரு விதமான ஒரு புது சிக்கல்னு நினைக்கிறேன். என்னன்னா, நிறைய பேருக்கு அவங்க படம் எடுத்தாங்க, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பொறுத்து அது வெற்றி காணுதா இல்லையான்றது ஒன்று இருக்கும். இப்போ இதில் ஒரு அடிஷ்னல் லேயரா அதில் நடித்தவங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா அதை பொறுத்து இந்த படத்தினுடைய ஒரு பார்வையே கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமா இருக்காதுன்ற ஒரு கவலையும் இருக்குல்ல. இல்லை, பொதுவாகவே ஹீரோ படங்கள் இருக்குல்ல, ஹீரோ படங்கள் திடீர்னு பார்த்தா ஒரு மாபெரும் வெற்றிக்கு போயிடும். அதுக்கு
நமக்கு ஒரு நல்ல ரிவ்யூவர் இருப்பார், ஒரு நல்ல சினிமா சென்ஸ் உள்ள ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவர் படம் பார்ப்பார். படம் பார்க்கும்போது ஓகே இந்த படம் அப்படின்னு அவருக்கு தோணும். ஆனால் கண்ணா பின்னன்னு ஓடிடும். உண்மை. சில சமயம் வந்து ஒரு நல்ல படம் இது செம்மையாக ஓடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது சரியாக ஓடாது. ஆனால் என்னென்னா ஒரு ஹீரோ படம் ஓடுறதுக்கு கண்டென்ட்டு கண்டிப்பாக முக்கியம், அது இல்லைன்னு சொல்ல. பட் கண்டென்ட்டை தாண்டி அந்த ஹீரோவோட முன்னாடி பின்னாடி இருக்கிற சக்ஸஸ்ஸு, அவருடைய டவுன்ஃபாலு, அல்லது அந்த சுச்சுவேஷனில் அந்த படத்துக்கு வர ப்ரெஷர்ஸு, அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலாக அந்த ஹீரோவுக்கும் ஆடியன்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷனு, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு, ரிலீஸ் டேட்டு, இந்த மாதிரி ஏராளமான ஃபேக்டர்ஸ் தான் பாக்ஸ் ஆஃபீஸை டிசைட் பண்ணுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய அது நல்ல கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. இப்போ நான் ஸ்டோரிஸ் நிறைய பண்ணுறதில்ல, பட் ஸ்டோரிஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு ராங் எக்ஸாம்பிள் கிரியேட் ஆகிடுது. இப்போ ஒரு படம் பயங்கரமாக ஓடிடுச்சுன்னா அப்போ அதே மாதிரி நம்ம பண்ணோமா அப்படின்னு ஒரு நல்ல கதை வச்சிருக்கிற ஒரு குழப்பம் வந்துடுது. அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு இந்த படம் ஓடிச்சுன்னா அதுக்கு வேறு வேறு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம் மேக்கராக பார்க்கப்பட்டுட்டு இருந்தீங்க, கரெக்டா? நீங்கள் நட்சத்திரங்களோட வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு அஜித் அவரோட ஒரு 2 படம் பண்ணியிருக்கீங்க, இவரோட படம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 3 படம் சொல்லும்போது, அப்போ இந்த திருமணத்தின் வழியாக கூட உங்களால் அந்த கான்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுதா? இல்லை அது கொஞ்சம் இல்லை, அதில் கண்டிப்பாக தொய்வு இருக்குது. அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அதில் என்ன யாருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே தேவையில்லை. அந்த ஸ்கிரிப்டுக்கு ப்ரொடியூசர், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஆக்டர், அந்த ஸ்கிரிப்டுக்கு தான் எல்லா டெக்னீஷியனுமே. அங்கே கம்ஃபர்ட் லெவல் அப்படின்றதே என்னென்னா அந்த படம் ஜெயிச்சா தான் நமக்கு கிடைக்கும். ஹீரோ படம் பண்ணும்போது கம்ஃபர்ட் லெவல் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க எல்லோரும் ஜெயிச்சவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்துருச்சு. அந்த கம்ஃபர்ட் லெவலுக்கு மேலே தான் கண்டென்ட். ஸோ அப்போ அந்த கண்டென்ட் வந்து ஒரு 10 கமர்ஷியல் படம் பண்ணுறோன்னா ஒரு 2-3 வந்து பிரமாதமாக வந்துடும். ஒரு ஏன் இது இப்போ நான் உங்களுக்கு ராங் ரெஃபரன்சஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. ஒரு படம் சுமாராக இருக்குது, அந்த ஹீரோ படம் பயங்கரமாக ஓடிடுது அப்படின்னா அது நமக்கு ஒரு ராங் ரெஃபரன்ஸ் இல்லை. அப்போ நம்ம அதை தான் ரெஃபரன்ஸ், போன படம் இப்படி இந்த மேட்டர்லாம் இருந்துச்சு அதனால் ஓடி இருக்கு, அப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு 4 இருந்தால் 8 பண்ணுவோம். ஸோ அப்படி சில சமயம் நமக்கு மிஸ் ஆகும். இப்போ எனக்கு வலிமை தான் எனக்கு மோசமான விமர்சனங்களை நான் சந்தித்த படம். இப்போ அதுக்கு நாங்கள் ரெஃபரன்ஸாக எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அவருக்கு விஸ்வாசம் ஓடி இருந்துச்சு. விஸ்வாசம் வந்து பயங்கரமான ஹிட்டு, அவருக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் தியேட்டரிக்கல் ஷேர் அந்த படம். ஸோ அப்போது எனக்கு விஸ்வாசம் பண்ண வராது. ஸோ அப்போது நான் ஒரு படம் சாரி எந்த பார்ட் ஆஃப் விஸ்வாசம் உங்களுக்கு உங்கள் சென்ஸ்? எனக்கு சார் நான் சொல்கிறது விஸ்வாசத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குல்ல, ஃபேமிலி ட்ராமான்றது உங்கள் ஜோன் இல்லை. ஆமாம், என் ஜோன் இல்லை, எனக்கு வராது. அப்போ நான் அஜித் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் படம் பண்ணும்போது அங்கே என்ன தோணுதுன்னா, அப்போது இந்த படம் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா அவருக்கு படத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. இப்போ பண்ணும்போது அவருக்கு ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதிகமாக வராங்க. அஜித் சாருக்கு வந்து பில்லா இந்த கைண்ட் ஆஃப் படங்களில் ஒரு மாதிரி ரவுடி படங்கள் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தியான ஃபேன்ஸாக இருப்பாங்க. குழந்தைங்க ஃபேமிலிஸ் கம்மியாக இருப்பாங்க. விஸ்வாசமில் அது திரும்ப வந்துச்சு. ஸோ அப்போ அதில் ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, அந்த ஃபேமிலி வரணும். அப்புறம் அவருக்கு வந்து எனக்கு வந்து ஆக்ஷன் பிடிக்கும், ரொம்ப ஆக்ஷன் பிடிக்கும், ஒரு கான்டென்ட் பிடிக்கும், அந்த புதுசான ஒரு விஷயங்கள், அதாவது சொசைட்டிக்கு தேவையான சில விஷயங்கள் அதில் வரணும்னு நினைப்பேன். ஸோ இப்படி ஒரு 3-4 ஃபேக்டர்ஸ் ஒன்றா வந்து காம்பினேஷன் ஆகும்போது அது கரெக்டாக லேண்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கு இன்னும் கொரோனா மாதிரியான விஷயங்கள், ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் மாறினது அதெல்லாம் இருந்தால் கூட, பட் மேட்ரு இதுதான். மேட்ரு என்னென்னா, நமக்கு அந்த கரெக்டான காம்பினேஷனில் கரெக்டான ஸ்க்ரீன் பிளே அமையாமல் போகிறது இருக்குல்ல. அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு அந்த அவங்களோட அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டரோட எபிலிட்டி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு எதுக்கு எப்படி பண்ணணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்கல்ல. அவருக்கு விசுவாசம் ஓடி இருக்கு, அப்போ அது கொஞ்சம் இருக்கணும், இது கொஞ்சம் இருக்கணும், நம்ம விஷயங்கள் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் கரெக்டான அவுட்புட்டாக வர மாட்டேங்குது. ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளம் ஹீரோவோட பண்ணும்போது. இப்போ அதை நான் வந்து துணிவில் பெட்டர் பண்ணேன். துணியில் வந்து நாங்கள் ஒரு 15 நாளில் தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம். இமீடியட்டாக என்னால் அதுலேருந்து ஒரு 50-60% பெட்டராக பண்ண முடிஞ்சது. ஒரு விஷயம், ஒரு தீசிஸ் மாதிரி ஒன்று வைக்க முடிஞ்சது. இதுதான் இந்த பிரச்சனையை நான் பேச முயற்சி. சின்ன ப்ராப்ளம்ஸ் துணிவில் இருந்தது, பட் எனக்கு அதை பெட்டர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஜனநாயகனில் இன்னும் என்னால் அது ரீமேக் படமாக ஸ்டில் இருந்தால் கூட
எனக்கு அதோட தெலுங்கு ஃபிலிமுக்கு வந்து ஒரு சென்சிபிலிட்டி இருந்தது. அவங்களுக்கு பாலையாவோட ஸ்டார் பவர் இருக்குல்ல, அவர் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி அப்படி இருந்தது. ஸோ அதை வந்து தமிழுக்கு மாற்றுறதுல நான் சேலஞ்சஸ் இருந்தது. அதுவும் இப்போ நம்ம ஊரில் கன்சென்ட் ஒரு முக்கியமான பிரச்சனை, அங்கே வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் அந்த ஃபிலிம் அதே படமா இன்றைக்கி ரீமேக்ன்றது ஒரு பெரிய சேலஞ்சு. ஒரு காலத்தில் விஜய் சார் நிறைய ரீமேக் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி ரீமேக்ன்றது வந்து ரீமேக்குன்னு எல்லாரும் பார்த்துருவாங்க. இப்போ சமீப காலத்தில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபிலிம். ஆமாம். ஸோ ரீமேக்குன்னும் போது அப்போ என்னவா மாற்றுறது? அப்புறம் ஒரு ஹீரோக்கு அது பிடிக்குது, அப்புறம் நம்ம அதையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவர் ஒரு விஷயத்தை ஓகே பண்ணியிருக்காரு, அது இல்லாமலும் பண்ண முடியாது. அப்புறம் அதை புதுசும் பண்ணணும். இப்படி அதை பேலன்ஸ் பண்ணி ஒன்று கொண்டு வர்றது இருக்குல்ல. ஸோ அதில் இந்த படம் நான் பெட்டராக பண்ணியிருக்கேன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ சகஜமாக ஒரு நட்சத்திரம் கூட பண்ணும்போதே அதுலேயே ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஆமாம், அதுலேயே லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ இதில் இன்னொரு லேயர் ஆஃப் லிமிடேஷன் என்னன்னா, ஒரு ஸ்டாரோட பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாருடைய அரசியல் பயணத்தை முன்னோக்கி நகர்த்துற மாதிரியான ஒரு படமாக வேற இது இருந்தாங்க. ஆமாம். அதில் அது வந்து அவங்க சைடில் வச்ச ப்ரெஷர் இல்லை. அப்படியா? அது வந்து நானே எடுத்துக்கிட்டது தான். ஏன்னா அவர் ஹீரோவாக இருக்கிற வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் படம். இப்போ அவர் வெறும் ஹீரோவாக இருந்திருந்தா நான் அந்த பொலிட்டிக்கல் டச்சஸ் எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஓகே, அது இது லாஸ்ட் படமாக இல்லாமலோ அல்லது அவர் பொலிட்டிஷியன் லீடராக இல்லாமல் இருந்தால் நான் இது எதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன். அது வெறும் கமர்ஷியல் படமாக மட்டுமே இருந்திருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸாக நான் பார்த்தேன். அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஆகிட்ட பிறகு இதனால் அவருக்கு பயங்கரமாக ஆகிடுமா அப்படி யோசிக்கலை. நான் வந்து இதனால் படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாப் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு கேலப் கிடைக்கும். அந்த மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை இதுவே ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாவே இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அவருடைய பெயர்ல இருந்து இது எல்லாமே அந்த சீன் ஃப்ளேவர்ஸ் தான். ஒரு ஏன்னா கமர்ஷியல் படத்துல அந்த தியேட்டர் கேலப் தான் முக்கியம். தியேட்டர் ஹையா வச்சுக்கிறது, அந்த அட்ரினல் ப்ரெஷரை அப்படியே வச்சுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் விஷயங்கள் வச்சுருப்போம். பட் என்னோட மோட்டிவ்ன்றது ரொம்ப கிளியர் அண்டு ஹானஸ்டாக இருந்தது. ஹானஸ்டாக இதில் நான் வந்து யுனைட்டி பேசணும். எனக்கு வந்து அதில் இன்றைக்கி சோஷியல் மீடியா பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ ஹேட் இருக்குது, அவ்வளோ எல்லா வகையான ஹேட்டும் சொல்கிறேன். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஹேட்டில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அப்போ நம்ம சும்மா ஹிஸ்ட்ரி ரிசர்ச்லாம் படிக்கும்போது இந்த ஹேட் வந்து பல நாடுகளை அழிச்சிட்ருக்கு. பல பட்னி பல லட்சம் பேர் செத்து போயிருக்கான், வார்ஸ் வந்திருக்கு, குறிப்பாக சிவில் வார் வந்து பல நாடுகள் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்தியாவும் அப்படி ஆகிடக்கூடாது, அந்த ஹேட்டுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் போது அதை இந்த படத்தில் பேசினா, அதுவும் விஜய் சார் வச்சு பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நானாக பண்ணது தான் அது. விஜய் சார்கிட்ட வந்து க்ளீனான ஒரு டிமாண்ட் இருந்தது. அது இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, இது ஸ்பாயில் ஆகாமல் பண்ணணும். அதுலேயும் அந்த அப்பா பொண்ணு அந்த கதை தான் என்னுடைய கடைசி படம். அது பிடிச்சிருக்கு, அதை பண்ணணும் போது அவருக்கு ஒத்துக்கிட்ட. அதுக்காக அதை தவிர வர எதுவுமே அவர் தலையில்லை. ஓகே, அது எனக்கு கடைசியா இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவதனால இது அதுல ஏதோ ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆமாம் ஆமாம். நான் இன்னும் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த படமே எடுக்கல, அப்போ விஜய் சார் எலெக்ஷன் என்ன இருக்கும்? ஜனநாயகன் அவருடைய எலெக்ஷன் கேரியரில் இல்லைன்னா அவர் ஓட்டு வாங்கியிருக்க மாட்டாரா? அப்படி நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். விஜய் சார் ஒரு 33 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு. அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஆன விதை வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி பையன் சினிமாவுக்கு வரும்போதே அவங்க அப்பா போட்டது. என் பையன் சிஎம் ஆகணும், என் பையன் ஃபோட்டோ ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஃபோட்டோ எடுக்கிறதுல ஆரம்பித்து ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம், அரசியல் பணிகள், பூத் கமிட்டின்னு அவங்க ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்து ஒரு இந்த படத்தில் வைக்கிறதுனால இது நடந்துச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கல. மோட்டிவ் வந்து அது இல்லை, தேட்டரை கேலப்போ வச்சுக்கிறது தான். நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நான் இந்த ஹேட் காரணமாக நிறைய சமூகங்கள் சீரழிஞ்சிருக்கு, பல நாடுகளே கெட்டு போயிருக்கு அப்படின்னு. இப்போ அது இங்கே சேர்க்கலாம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு இடத்துலேருந்து வருது. இப்போ பகவந்த் கேசரி பார்க்கும்போது அதில் ஏற்கனவே நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? மோமெண்ட் டு மோமெண்ட் தெரிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல தங்க மாட்டேங்குது, புதுசா நடந்துகிட்டே இருக்கு. அதை இப்போ நம்ம பண்ணும்போதே அது இங்கே சரியாக உட்காருமான்னு யோசிக்க போகும்போது அதுக்குள்ளே இப்போ நான் ஒன்று யோசிச்சு அது ஒரு ஹெவியான ஒரு விஷயத்தை இதுக்குள்ளே சேர்க்க வேண்டியிருக்கு, இதுக்குள்ளே இந்த அரசியல் ஃப்ளேவர்ஸை கலக்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா? இல்லை அது அந்த ஃபீல் இருந்தது. அந்த குறிப்பாக அந்த ஹெவினஸ் ஃபீல் வந்து எழுதும்போது இருந்தது. பட் அதை எவ்வளோ தூரம் பெட்டராக கொண்டு வந்துட முடியுன்றதுக்கான போராட்டம் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இப்போது அதை எப்படி உறுத்தாமல் கொண்டு வர்றது அப்படின்னா,
ஹேட்டுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படியே ஹேட்டுக்கும் இந்த கதைக்கும் இருக்கிற சம்பந்தம் வந்து ஃபியர்லேருந்து ஹேட்டு வருது. அந்த ஃபியர் எப்படி வருது ஹியூமனுக்கு அப்படின்னா த்ரெட்லேருந்து வருது. ஸோ அப்போ த்ரெட் யார் கொடுக்குறா அப்படின்னும் போது அதுக்கும் வில்லனுக்கும் கனெக்ஷன் வருது. ஸோ அப்போ அந்த வில்லனை எப்படி கொண்டு வர்றது, அந்த வில்லனை வந்து பொலிட்டிஷியனாக கொண்டு வரதா, என்ன கொண்டு வரதுன்னும் போது அப்போ ஹீரோ அந்த கதையில் போலீஸு, அந்த கதையில் வில்லன் வந்து பொலிட்டிஷியனோட பையன், அவன் பிஸ்னஸ் மேன். ஸோ அப்போ இதில் ஸ்ட்ரெயிட்டாக பிஸ்னஸ் மேனுக்கான ஸ்பேஸ் இல்லை. அப்போ போலீஸாக இருக்கும்போது அவருக்கு எதிரி போலீஸாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு போலீஸ்க்கு வச்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த கதை ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபியர்லேருந்து ஹேட்லேருந்து வயலன்ஸுக்கு போயிடும் அப்படின்ற அந்த இந்த ஃபியர் டு ஹேட் டு வயலன்ஸுன்ற இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இதை உலகம் முழுக்க பல நூறு ஆண்டுகளாக ஞானிகள் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இதில் இப்போ ஜெர்மன்லேருந்து இந்த ஒரு பழைய 300-400 வருஷம் ஒரு அரபி பொன்மொழி கூட இருக்குது அதில். ஸோ இதோட ஆபத்து வந்து பல பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது எக்ஸ்பீரியன்ஸும் ஆகிருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. ஒரு 1950-60s நம்ம ஆஃப்ரிக்காவை பார்க்குறது இருக்குல்ல, 2000 வரைக்கும். இன்றைக்கி தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு ஆஃப்ரிக்கா. இன்றைக்கி தான் தண்ணி எப்படி நான் சுத்தமாக குடிக்கலான்றதை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு மக்கள் பற்றி பெரிய அக்கறை இல்லாமல் அவங்க லாபத்துக்காக ஒன்று பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அப்போ அதுக்கு நம்ம பலியாகிடக்கூடாது, அந்த சுச்சுவேஷனை நம்ம கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் மீட் பண்ணிக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி இவன் எந்த ஊருக்காரன், எந்த ஜாதிக்காரன், எந்த மதத்துக்காரன்றது ஒரு தடையாக வரக்கூடாது. அதை வச்சுட்டு ஒரு கேலி பண்ணுறது, அதை வச்சுட்டு ஒரு நீ அப்படி தானே, நீங்கள்லாம் அப்படி தான், நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சமீபமாக ஜாஸ்தி ஆகுது. ஸோ அது ஒரு ரெண்டு மனிதர்களுக்கு இடையில் ஒரு நம்பகத்தன்மையை, ஒரு சகிப்புத்தன்மையை, ஒரு நியாயமற்ற தன்மையை வந்து கொண்டு வரதான் நான் பார்க்குறேன். அதை இந்த படத்தின் மூலமாக பேசி அது ஏதாவது ஒரு டிஸ்கஷன் ஆச்சுன்னா அதன் வழியாக ஒரு நல்லது நடக்கும்ன்றது தான் ஐடியா. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ ஒரு அந்த போலீஸ் கேரக்டர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இருந்தே அவனே ஒரு கெட்டவனாக மாறுது அப்படின்னு. உங்களுக்கு டார்க் நைட் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் கேட்குறேன்னு சொல்லிடுறேன். எனக்கு 1-2 விஷயம் அதை ஞாபகப்படுத்துச்சு. ஒன்று வந்து இந்த ஹார்வி டென்ட் வந்து ஒரு நல்லவன் வந்து ஒரு கஷ்டப்படும் போது அவன் கெட்டவனாக மாறுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது இந்த ஸ்பேஸ்ல இல்லையா? ஒரு உளவியல் ரீதியாக அவனை கேப்சர் பண்ண ட்ரை பண்றீங்க. அவன் தன்னை அழிச்சுக்கிறான் தனக்குள்ள நல்லது. அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் வந்து என்னன்னு தோணுச்சுன்னா, ஒருத்தனுக்கு வந்து இந்த சமூகத்தின் மேல நம்பிக்கை இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், இவங்கெல்லாம் அடிப்படையில கெட்டவங்க, இவங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் ஊத்துனா போதும், இவங்களே தாங்களே அழிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றான். இன்னும் ஒருத்தன் அதை அப்படி நம்பல இல்லையா? டார்க் நைட் வந்து எவ்வளவு பயங்கரமான படம்னா, நீ உலகத்துல யாரு நல்லது கெட்டது அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அது வந்துருது. நான் வந்து அந்த படத்தளவுக்கு கம்பேர் பண்ணல. நான் சொல்றது அதுலேருந்து ஒரு டஸ்ட் மாதிரி சதுரங்க வேட்டை எடுத்துக்கிட்டா யாரு கான் படம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் அது வந்துடும். சதுரங்க வேட்டைன்னு வந்துடும்ல. அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உலகத்தில் இனிமே இந்த குட் பேட் அப்படின்னு பண்ணாலும் ஜோக்கர் இல்லாமல் வராது. அது ஜோக்கரோட பெட்டராக பண்ண முடியுமானாலும் கஷ்டம், என்னால் முடியாது. ஸோ அப்போது நான் அந்த ஜோனுக்குள்ளே போகல. அந்த ஜோனுக்குள்ளே போகாமல் இந்த கதைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய ஆஃபீஸர்ஸ் பியூரோக்ராட்ஸ் நம்ம பேசும்போது அவங்க எல்லாருக்கும் அரசியல்வாதிகள் மேலே ஒரு வருத்தம் இருக்குது. ஒரு எஸ்பியை நம்ம மீட் பண்ணுறோம், ஒரு போலீஸை மீட் பண்ணுறோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டையர்டாக ஃபோன் வைப்பாங்க. மணல் லாரியை பிடிச்சோம், அதை விட சொல்லி மினிஸ்டர் திட்டுறாரு, எம்எல்ஏ திட்டுறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவன் டியூட்டியை தான் செய்கிறான், ஒரு ஆஃபீஸர் டியூட்டியை தான் செய்கிறாரு. ஆனால் அவங்களால வந்து அதை சுதந்திரமாக செய்ய முடியல, அதுக்கான மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன கோபம் வருதுன்னா, இப்படி நம்ம இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து போடுறோம், நம்ம முன்னாடி கைக்கு பயந்து நின்ன ஒரு ஆள் வந்து பப்ளிக்கால் ரெப்ரசன்டேட்டிவாக மாறி நம்மளை ரூல் பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்ற வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அப்படி வருத்தப்படுற ஆள் வந்து ஒருத்தன் மன ரீதியாக மாறி சின்ன மனப்பிறர் ஆகி அவன் வந்து சீரியஸான அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லார் மைண்ட்லையும் கெட்டது நல்லது இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணாதானே ப்ராப்ளம். செயலாக மாறாத வரைக்கும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ ஒருத்தன் செயலாக மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னா, அவன் ரெஃபரன்ஸாக ஒரு ஹிட்லரையோ ஒரு பிரிட்டிஷ்காரனையோ
இந்தியாவை பிடிச்ச பிரிட்டிஷ்காரனே எடுத்துக்கிட்டா அது என்னவா மாறுவான் அவன் அப்படின்றத வச்சு தான் அதை. இப்போ இந்த ஒரு நல்ல போலீஸ் அப்படின்னு பேசுற படங்கள்லயே ஆட்டோமேட்டிக்கா ஒரு அரசியல்வாதிங்க கிட்ட அவன் எப்படி மாட்டிட்டு முழிக்கிறான் அப்படின்ற பல கதைகள் நம்ம கவனிச்சிருக்கோம் இல்லையா? எல்லா நல்ல போலீஸ் கதையிலுமே ஒரு ஒரு சிங்கம்ல இருந்து வால்டர் வெற்றிவேல இருந்து நம்ம எதை யோசிச்சாலுமே ஏதோ ஒரு அரசியல்வாதி கிட்ட அவன் மாட்டு முழிக்கிறான்டா, கடுப்பா இருக்கு இவனுக்கு அப்படின்ற ஒரு இடத்த பத்தி பேசுது. இது போலீஸ்க்கு சிம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஒரு படமா நம்ம நினைக்கலாமா அதை? ஆமாம், நான் இதில் அந்த ஜோனுக்குள்ளே போகல, அந்த ஜோனுக்குள்ளே யோசிக்கல. போலீஸ் சட்டன் யோசிச்சா ஹீரோ போலீஸ் சிம்பத்தைஸ், ஆமாம், போலீஸ் சிம்பத்தைஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. இதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது. அந்த நம்ம ஒரு பேசுகிற ஒரு பாயிண்டில் போலீஸ் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் அது வந்து கஷ்டமாக இருக்குது. புரியுது. ஏன்னா அவங்களோட பவர்ஃபுல்லாக ஒரு பேட் பொலிட்டீஷியன் இருக்கான். ஒரு கிரிமினலால் ஒரு பொலிட்டீஷியன் பவருக்கு வந்துட முடியுது. ஸோ அதனால் அவங்கள சிம்பத்தி பண்ணல. அதே சமயம் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சொல்றோம். இப்போ இவங்க வந்து இப்போ இது ஒரு சகஜமா ஒரு என்டர்டெய்னராக இருக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றதுனால ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது ஒரு சகஜமான ஒரு ஹீரோ பண்ணும்போது நம்ம ஒரு ஃபேண்டசியா நம்மளால பார்க்க முடியுது. பட் இதுவே அந்த போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அவன் அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ இது சமூகத்துக்கு இது வழியா ஏதாவது ஒரு அந்த இமேஜ் நமக்கு ஒரு பயமுறுத்துமை ஒரு இமேஜாகத்தான் இருக்கு இன்னி வரைக்குமே இல்லையா? அதுவும் இன்னிய சூழலுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் கிட்டஸ்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது. ஸோ நீங்க அதை எப்படி பார்த்தீங்க இந்த ஃபேண்டசி காப் வயலன்ஸ்? அது ஒரு சிக்கலா உங்களுக்கு நீங்க சொல்றது ஹீரோ பண்றதா வில்லன் பண்றது சொல்றீங்களா? ஹீரோ பண்றது. அதான் எனக்கு வில்லன் பண்றது அவன் கெட்டவன் பண்றான் நம்ம எடுத்துக்கலாம்னு வெச்சுக்கோங்க. அது வந்து சிம்பிளா மேட்டர் இதுதான். நம்ம வந்து அதை வந்து டீப்பா இதுக்குள்ள கொண்டு போல. இப்போ நான் சொல்றது இதுல ஒரு முரண் இருக்கு. கான்ஃப்ளிக்டை நீ வந்து ரியாலிட்டியில வச்சுக்கணும்னு நினைக்கிற, ஆனா ட்ரீட்மெண்ட்டை நீ வந்து ஃபேண்டசைஸ் பண்ற அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல, அதுல ப்ராப்ளம் அதுதான். இப்போ நம்ம விஜய் சாரை கொண்டு வரும்போது அதை ரியாலிட்டிக்குள்ள கொண்டு போக முடியாது. அப்புறம் விஜய் சார் ஏற்கனவே ஒரு பண்ண சீக்வன்ஸ் வந்து பெஞ்ச் மார்க் எங்கேயோ இருக்கும். இப்போ அந்த சீக்வன்ஸை தாண்டணும். அதே சமயம் அந்த சீக்வன்ஸில் அங்கே ஒரு ஹீட் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் அந்த ஹீட்டுக்கு அவர் மேலே ஒரு பில்டப் இருக்குது. அவன் ஒரு காட்டு மனிதன், அவன் காட்டில் வாழ்ந்தவன், அவன் எப்படி பிஹேவ் பண்ணான், அவன் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரிஜினல் படத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த ஒரிஜினல் படத்தில் அவன் 30 பேரை வெட்டினவன். பகவந்த் கேசரியில் பாலையா சார் வந்து 30 பேரை வெட்டினவர். அதனால தான் அவர் வந்து தான் சீனை பற்றி சொல்லும்போது அங்கே ஒரு கூஸ் பம்ப் சீன் அந்த படத்தில் அது அப்படி இருக்குது. இப்போ அந்த சீனை நான் இங்கே ரீமேக் பண்ணும்போது சாஃப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினலே பெட்டராக இருக்குடா, அந்த படம் சூப்பராக இருக்குது, திஸ் ஃபிலிம் இஸ் கிரேட்டர், அந்த படத்தை விட இது மொக்க அப்படின்னு சொல்லிட்டுருவாங்கல்ல. அப்போ நான் அதே மூடை மெயின்டைன் பண்ணணும், அதே சமயம் சுச்சுவேஷனையும் கரெக்டாக மீட் பண்ணணும். அப்போ அப்படி வர்றது தான் அதெல்லாம். இது வந்து எத்திக்கலாக சரியா அப்படின்னா தப்பு அது. பட் ஆனால் அந்த சுச்சுவேஷன் வந்து டிமாண்ட் பண்ணும்போது நம்ம அதை பண்ணி தான். புரியுது. உங்களுக்கு பகவத் கேசரி அதை பார்த்த உடனே உங்களுக்கு பெரிய அச்சம் என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய இது நல்லா இருக்கேன்னு தோணுன ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சு? எனக்கு வந்து இப்போ எனக்கு எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னா, எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. வாய்ஸ் ஓவரில் ஒரு படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த படம் பிடிச்சிடும். நான் வந்து அதை கொஞ்சம் நேரமாவது பார்ப்பேன். இப்போ நான் வந்து நிறைய மார்டின் ஸ்கார்செஸி படம் பார்த்து அந்த வாய்ஸ் ஓவரில் அடிக்ட் ஆகிட்டேன். அந்த வாய்ஸ் ஓவரில் ஸ்டோரி கேட்க எனக்கு பிடிக்கும். நான் வந்து சார் சொன்னோடனே கார்லேயே பார்க்க ஆரம்பித்து வீட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வீட்டில் போய் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எனக்கு வந்து 2 கேள்வி வந்தது படம் முடிச்சோடனே. இது ஏன் சார் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த கொஷின், இதை ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது, இது வந்து இதோட ஆக்ஷனோட பேட்டர்ன் வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது பயங்கரம்னா அந்த பாலையா சார் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அது வேறு யார் பண்ணாலும் நல்லா இருக்காது அந்த கைண்ட் ஆஃப் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போது இந்த மாதிரி படத்தை அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. அதாவது விமன் எம்பவர்மெண்ட்ன்ற பேசிஸில் பிகில் பண்ணிட்டார் அவர். ஸோ மறுபடியும் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் தான் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஜெகதீஷ் சார் கால் பண்ணி, உன் கதையே நீ வந்து எனக்கு கதை சொல்ல வராது, நான் ஸ்கிரிப்ட் படித்து தான் காட்டுவேன், சாருக்கு படித்து காட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ வேறு யாராவது வச்சு சொல்ல வைக்கிறியா அப்படின்னும் போது நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை இதுவும் சாருக்கு பிடிக்கலன்னா நம்ம அந்த கதையே பண்ணலாம், பட் எனக்கு சில கேள்விகள் இருக்குது, அது மட்டும் கேட்கணும் அப்படின்னும் போது அந்த டிஸ்கஷனுக்கு அந்த மீட்டிங்க்கு போகும்போது அப்போ சார் கேட்டார், நீ அதை பண்ணுறதே உனக்கு ஓகேவா, உனக்கு ஏதோ கேள்வியெல்லாம் இருக்குன்னு அதை பேசலாமா அப்படின்னாரு. ஓகே சார் பேசலான்னு சொல்லி போய் உட்காந்தோம். ஸோ உட்காரும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. அவர் வந்து 2 ஃப்ளேவர், எனக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அதில். போக்கிரியில் இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கும், ஒரு ஹீரோ ஓப்பனிங்லேருந்து நெகட்டிவ் ஆளுங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பார், கடைசியாக அவருக்கு ஒரு ரிவீலிங் இருந்து முடியும், அந்த பேட்டர்ன் இருக்குது இதில். ஸோ அப்புறம்
ஒரு பொண்ணை வளர்க்குற அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பாக அவருக்கு அந்த குட் டச் பேட் டச் சீன் வந்து ரொம்ப பிடிச்ச சீன் அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரியான அவருக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாம், அந்த சீன் சூப்பராக இருக்கும், இந்த சீன் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு சில இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம், மாற்றினா நல்லாயிருக்கும் இதில் அப்படின்னு சொல்லி தோணுது சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே சார், இதில் மொத்தமாக ப்ராப்ளமாக இருக்கிறதுன்னு எனக்கு தோணுது. இதில் 2 கதை இருக்குது. ஒரு கதை வில்லனுக்கு தனியாக வந்துட்டுருக்கு, ஒரு கதை ஹீரோக்கு தனியாக வந்துட்டுருக்கு. அது இன்டர்வலில் வந்து ஜாயின் ஆகுது. அப்போது ஹீரோ கதை தான் போய்கிட்டே இருக்குது, வில்லன் கதை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வில்லனை ஸ்ட்ராங் பண்ணணும், வில்லனோட மோட்டிவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ வில்லனை மட்டும் நான் தனியாக வேறு மாதிரி எழுதிக்கலாமான்னு போது அவர் ஒத்துக்கிட்டார். ஓகே பண்ணிக்கோ. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது முழுக்க முழுக்க நான் உனக்கு சொல்கிறேன், நீ பண்ணுன்னு நான் கட்டாயப்படுத்தலை, உன் சாய்ஸ் கம்ப்ளீட்டாக அப்படின்னும் போது நான் எனக்கு என்னென்னா, அப்போ தான் எனக்கு ஒரு படம் நடக்காமல் போயிருக்கு. ஆமாம், நான் வந்து ஒரு சின்ன கமல் சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ட்ரை பண்ணி அது ஒர்க் ஆகலை எனக்கு. ஸோ அப்போ நான் 1 வருஷம் சும்மா இருக்கேன். அதே சமயம் இன்னொரு படம் தள்ளி போகுது. போடும்போது அப்போ எனக்கு வந்து சரி ஒரு படம் பண்ணலாம் நடுவில் அப்படின்னும் போது நான் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தான் போனதே தவிர, அதில் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது, அதுக்கப்புறம் அதை பண்ணிட முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்தது. அப்படி தான் அதை எடுத்து பண்ணோம், அவ்வளோதான். ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ பாலையா மட்டும் தான் அந்த படம் பண்ணியிருக்க முடியும்னு சொன்னீங்கல்ல. எனக்கு அது பார்க்கும்போது ஒரு விதத்தில் the truth is நான் am not taking him too seriously இல்லையா. ஒரு விதத்தில் அது ஓவர் த டாப்பாக தான் இருக்கு, அது டெலிபரேட்டாக அது அப்படி தான் இருக்க போகுது. நான் அவர்கிட்ட நுவான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எல்லாத்தையுமே அடிஷ்னலாக ஓவரா பண்றது தான் அவருடைய. அதில் ஒரு காமிக் ஃப்ளேவரும் இருக்கு, அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்து இருக்கு. அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காம இருக்கிறது தான் ஓகே ஆகுது. இல்லையா? இல்ல, அது அவர் ஒரு தனி வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டாரு. அவர் அதெல்லாம் பண்ணலன்னா ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும். புரியுது. அந்த மாதிரி ஓவர் த டாப்பா பண்ணலன்னா அது வந்து ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கும். அதேதான். இப்போ அவர் வந்து ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படின்னு அவர் கத்துறது, அந்த மாடுலேஷன்ல கண்டிப்பா நீங்க அதை அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ அது வந்து என்னன்னா, எனக்கு என்ன சர்ப்ரைஸா இருந்தது இந்த ப்ராசஸ்லன்னா, எனக்கு வந்து அதெல்லாத்தையும் விஜய் சார் எப்படி பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சு ஒன்று பண்ணுறதுல ஒரு சிரமம் இருந்தது. ஆனால் ஸ்பாட்டில் அதை நான் பார்த்தேன், அவர் எப்படி அதை மாற்றினாரு, எப்படி அது சூப்பராக இருக்குது. இவர் பண்ணும்போது இவருடைய ஓன் ஸ்டைலில் எப்படி அது கன்வெர்ட் ஆச்சு. நான் வந்து மெதுவாக அதில் இருந்த லாஜிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டே வந்தேன். நம்ம ஊருக்கான லாஜிக் அந்த பொண்ணுக்கு ஃபியர் எப்படி வருதுன்னா, அவங்க அப்பா செத்த விஷயத்த டிவியில் பார்த்து வருது அந்த படத்தில். ஸோ அப்போ அது எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக பட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போது அதுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லை, வில்லனுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஃபியர் அந்த பொண்ணுக்கு வர்றத வில்லன் கொடுத்தா எப்படி இருக்கும், வில்லனோட மோட்டிவ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை ஸ்ட்ரென்த் பண்ணோம். அப்புறம் அந்த மிலிட்ரிக்கு அந்த பொண்ணு போகணுன்ற ஆசை அவளோடது இல்லை, அவங்க அம்மாவோடது. அப்போது அந்த ஆசையை மாற்றுவோம். அந்த ஆசையை வந்து அவளோட ஆசை, அவளுக்கு அந்த ஃபியர் ஃபோபியா வந்ததுனால அவளால் ஆக முடியல. அப்போ உன் ஆசையை ஃபியருக்காக ஏன் விட்டு கொடுக்குற, அந்த ஃபியரை சரி பண்ணுன்னு ஹீரோ அவளை மோட்டிவேட் பண்ணுறது பெட்டராக பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஸ்டேஷனில் போய் ஒரு ஃபயரை போட்டு டீ அதில் சூடு பண்ணுவார் அந்த படத்தில். ஆமாம், அந்த சீனை இங்கே விஜய் சார் பண்ணால் கரெக்டாக இருக்காது. அப்போ அதை இன்னும் மாஸ் பண்ணணும், அதே சமயம் சென்சிபிளாக பண்ணணுன்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் சீனை கொண்டு வரோம். ஸோ அப்படி சீன் பை சீன், இப்போ ஒரு சீனுக்குள்ளே போகிறோம், இன்ட்ரோ சீனுக்குள்ளே போகிறோம்னா அதில் ஒரு வாட்டர் பம்ப் மேட்ரு இருக்கும். அந்த வாட்டர் பம்ப் மேட்ரு எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணுறது, சாரோடைய மேட்ருக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒவ்வொரு சீனாக ஒர்க் பண்ணி அப்படி தான் அதை ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் ஒன்று அரசியல் ரீதியாக ஒரு ரெஃபரன்ஸ் இருக்க ட்ரை பண்ணது, இல்லை அட்லீஸ்ட் அவர் கடந்த படங்களுடைய ஒரு நாஸ்டாலஜியாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அவன் தூங்கிட்டு இருந்தான் அவன் ஏன்டா எழுப்புறீங்கன்ற அந்த ஆரம்ப காட்சியில் என்னை தாலாட்ட வருவாளான்ற ஒரு பாட்டு ஒருத்தன் பாடுவதும், இது ஒரு விதத்தில் இது கடைசி படம்ன்றதுனால இதெல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கணக்கு ஐடியா. அது லாஸ்ட் படம், அது ஒரு ஃபீஸ்டாக இருக்கணும், அதே சமயம் அதில் ஒரு சென்சிபிள் கண்டென்ட்டும் இருக்கணும். ஒன்லைனாக இதான் எடுத்துக்கிட்டோம். நான் சார் வந்து சில சமயம் கேட்பார், இதெல்லாம் உனக்கு ஓகேவா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்பாரு. அப்போ வந்து நான் அவர்கிட்ட சொன்னது என்ன சார், சார் இதில் எவ்வளோ மேக்ஸிமம் கிளாப்ஸ் வாங்குறோமோ அதுதான் சார் ஐடியா, எவ்வளோ ஃபேன்ஸை வந்து என்ஜாய் பண்ணி அனுப்புகிறோமோ அதான் சார் ஐடியா, சென்சிபிளான விஷயங்கள்லாம் அதை பண்ண மாட்டேன்னு. நீங்கள் இருக்கிறதுலையே இந்த படத்தை தான் மோஸ்ட்டாக இந்த பார்வையிலேருந்து அணுகிருக்கீங்களா? கிளாப்ஸுக்காக உங்களுக்கு ஒரு ஃபீஸ்டா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல. ஆமா. ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டோம், அப்போ அது இருக்கணும்ல படத்தில். நீங்கள் ரசிச்சிங்களா இப்போ இன் ஹைண்ட்சைட்? யா அது என்னன்னா, நான் ரஜினி சார் ஃபேன் சின்ன வயசில். ஸோ அப்போ விஜய் சார் படங்களில் எனக்கு துப்பாக்கி தான் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அப்படி அந்த மாதிரி படம் தான் நான் விஜய் சார் ரொம்ப பிடிச்சி பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் பண்ணும்போது அவர் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு சீனை அவர் அணுகிற விதம் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருக்குது. அவர் ஒரு நைஃபை ஒரு கத்தி கொடுத்தா அவர் பிடிக்கிற விதம், இப்போ அந்த கத்தி கொடுத்தா அவர் சாதாரணமாக பிடிக்க மாட்டார். அதை ஒரு ஸ்டைல் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி அவருக்கு பயங்கரமான லென்ஸ் நாலேஜ், எங்கே வந்து நிற்கணும், எங்கே திரும்பினா எது வரும், கரெக்டாக இந்த வைட் லென்ஸ்னால் எப்படி, க்ளோஸ்அப்லாம் எப்படி கரெக்டாக பண்ணுவார் அவர். ஸோ அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒருத்தர் தன்னைத்தானே உருவாக்கிறது இருக்குல்ல, அப்போ அவருக்கு அந்த படம் ஒரிஜினல் படம் பார்க்கும்போதே இதுல என்னெல்லாம் பண்ணுன்ற ஐடியா அவருக்கு இதுல இது நான் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் எல்லா இன்டர்வியூல சொல்லுவேன், அவர் ஒரு டைரக்டரும் கூட. அந்த பொதுவாக அந்த விஷன் எல்லா ஆக்டருக்கும் இருக்காது, அது அவருக்கு இருந்து தான் அதை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு தோணுது. இப்போ நீங்கள் துப்பாக்கி அப்படின்ற ஒரு படம் மென்ஷன் பண்ணுறதுனால அது கத்தி இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் விஜய் இல்லை, அவர் தளபதி இல்லை, அவர் இந்த கதாபாத்திரங்கள் அப்படின்றது தெளிவாக அந்த படம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இந்த படம் கான்ஸ்டன்ட்டாக அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுதான்னு எனக்கு தெரியல இல்லையா? ஒரு விதத்துல அவருடைய ரியல் லைஃப் ஐடென்டிட்டியை சார்ந்தே இந்த படம் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அது பிளான். அது வந்து அது என்னன்னா, இப்போ நம்ம பேசினது தான், எவ்வளோ என்ஜாய் பண்ண வைக்க முடியுமோ தியேட்டரில் அதை பண்ணுறது தான். ஓகே ஓகே. உங்களுக்கு அது எந்த விதத்துலையுமே இந்த ஸ்டோரி டெல்லிங்குக்குள்ள இவரை மறக்காம இருக்குமே அப்படின்றது ஒரு சிக்கல் உருவாக்கும் பார்க்கும்போது அப்படின்னு தோணல? அது வந்து நீங்கள் ஒரு தனி படமாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு லாங்குவேஜில் பார்க்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உருவாக்கும். அது இல்லைன்னு இல்லை, பட் இதோட மோட்டிவ் அது இல்லை. இதோட மோட்டிவ் லாஸ்ட் ஃபிலிம், இதை எவ்வளோ கொண்டாட்டமாக கொடுக்கறது, அதுதான். ரைட் ரைட். உங்களுக்கு ஐ மீன் இந்த படம் நிறைய மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல. இஃப் ஐ எம் ரைட், ஒரே ஒரு செட்ல நீங்க முழு படத்தையும் ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 95% ஷூட் பண்ணியிருக்கோம். பட் அது பெரிய க்ரௌடு, எல்லா சீன்லையுமே. ஒரு சாங்குன்னா 1000 பேர், ஃப்ளாஷ்பேக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஒரு ஐ திங்க் 60-70% சீன்ஸில் மினிமம் 500 இருப்பாங்க பர் டே ஷூட்டிங்கில். க்ரௌட், பெரிய க்ரௌட் படம் தான். ஸ்கேல்னு பேசும்போது ஆப்வியஸ்லி நிறைய விஎஃப்எக்ஸ் திடீர்னு ரோபோஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு ஃபைட் இந்த ஜோனுக்குள்ள எல்லாம் இந்த படம் போகுது. அது திருத்தம், சின்ன திருத்தம், ஹியூமனாய்ட்ஸ் ரோபோனாலே அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். உங்களுக்கு ஒரு இயக்குனராக இந்த ஹியூமனாய்ட்ஸை பயன்படுத்துவதிலையும் இந்த ஜோனுக்குள்ள வாட் எக்ஸைட்டட் யூ அபவுட் இட்? எனக்கு வந்து நான் இந்த வாரில் வந்து யுக்ரைனுக்கும் இதுக்கும் வந்து ஒரு வார் ஸ்டார்ட் ஆச்சுல்ல, ரஷ்யாவுக்கும். அந்த வார் வந்து எனக்கு ரொம்ப வழக்கமான வாரை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ஆப்கானுக்கும் யூஎஸ்க்கும் வார் வந்தது. அப்போ நம்ம டிவியில் பார்த்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில் போய் பாம்ஸை ட்ராப் பண்ணுவாங்க, மிசைல்ஸ் போகும், அடிக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த வாரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ப்ரொலாங்கிங் வார், சின்ன சின்ன ட்ரோன்ஸில் ஃபைட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா வார் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக மாறிடுச்சு. இன்றைக்கி பயங்கர காஸ்ட்லியாக போய் அடித்து ஆளுங்களை அமிச்சு அப்படி இல்லை. ஸோ அப்போ இன்றைக்கி யாரோ ஒரு சின்ன கண்ட்ரி நினச்சா இங்கே இருக்கிற இடத்துக்கு ப்ரிசைஸாக வந்து அட்டாக் பண்ணிட முடியும். ஸோ டெக்னாலஜி அப்படி மாறிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஒரு கண்ட்ரி வேற எவனாவது நினச்சான்னா நம்ம கண்ட்ரி அப்படி அடிக்க முடியும். ஸோ அப்போ அப்படி அந்த டெக்னாலஜியை வில்லன் யூஸ் பண்ணான்னா, அவன் இப்போது இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பெரிய ஹை கான்ஃப்ளிக்ட்டு, வில்லன் வந்து இந்தியாவையே பிடிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ இந்தியாவே பிடிக்கணும்னா எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் இது, இந்தியான்றது எவ்வளோ போலீஸு, எவ்வளோ மிலிட்ரி, எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்போ நீங்கள் ஒரு போயிட்டு ஒரு சிஎம் பிடிச்சிக்கிட்டீங்க, ஒரு இதுக்குள்ளே போயிட்டீங்க, ஆனால் உங்கள் மோட்டிவ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெப்பன்ஸை வைக்கிறீங்க, ஸ்டேஷன் ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, அதை ஒரு மிலிட்ரி ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி கேட்பாங்க? அப்போ அவன் அன்டச்சபிளாக இருக்கணும், அவனை தொடவே முடியக்கூடாது. அப்போ அவன் எதை யூஸ் பண்ணுவான் அப்படின்னா, இப்படி ஒரு மாடர்ன் வார்ஃபேர் அவன் யூஸ் பண்ணான். இந்த மாடர்ன் வார்ஃபேரில் ஒரு 1000 பேர் மிலிட்ரி போனால் கூட அடித்து விரட்டிடுறான். ஸோ அப்போ இதை ஸ்ட்ராட்டஜிக்காக தான் டீல் பண்ண வேண்டிய நிலைமை கவர்மெண்ட்ஸுக்கு வருது அப்படின்னா அவனுக்கு அந்த பவர் வேணும். அப்போ வில்லனுக்கு ஒரு பெரிய பவரை கொடுக்கணும்னா அந்த டெக்னாலஜி வந்து கதைக்கு தேவை அப்படின்னு அதை கொண்டு வந்தோம். நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்ல இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், சின்ன இடங்கள்ல அதான் நான் சொல்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய ஐடியாஸ் இருக்குது, இதுக்குள்ளே நீ நிறைய ஐடியாஸை கொண்டு வந்தது வந்து ஒரு சின்ன ப்ரெஷரை கொடுக்குது. பட் இது நீங்கள்
யோசிக்க 2வது வாட்டி 3வது வாட்டி விசிட்ல அந்த கொஷின்ஸ் சால்வ் ஆயிட்டே வரும்னு நினைக்கிறேன். இப்போ பரவாயில்ல, யூஸ்வலா ஒரு ஒரு ஆப்பிரிக்கா நாட்டுல இப்படி ஒண்ணு நடக்குது, அங்க இருந்து அங்க வில்லன் இயங்கிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் காட்டும் போது இல்ல நிறைய ரைட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கன்சர்ன் வந்து இது நம்ம ஆளுங்க அதை பொறுத்து கவலைப்படுவாங்களா, அவங்க இதுக்குள்ள ரிலேட் பண்ணிக்குவாங்களா, இது நம்ம ஊர் சைடுல ஒண்ணு ஒரு இடத்துல நடந்துச்சுன்னு சொன்னாதானே அவன் அது மேல அக்கறை தெரிவிப்பான். ஆமா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து உதாரணமாக தான் சொல்ல நினச்சேன். இது வந்து நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ, இதை வந்து கரெக்டாக டீல் பண்ணணும்ல. அப்போது நீங்கள் ஒரே மாதிரியான நாடுகள் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும், அங்கேயும் நிறைய லாங்குவேஜஸ், நிறைய மதங்கள், இனங்கள், மொழிகள் எல்லாமே இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஹேட் டெவலப் ஆனால், இந்த மாதிரியான பிரிவினை எண்ணம் டெவலப் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஒருத்தன் உள்ளே பூந்தான்னா இப்படி தான் நம்ம இழந்திருக்கோம் நாட்டை பிரிட்டிஷ்கிட்ட. இப்படி தான் அவன் 300 வருஷம் நம்மளை ஆட்சி பண்ணியிருக்கான். ஒரு சின்ன கம்பெனி உள்ளே வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள்னால அவனால் 300 வருஷம் ஆட்சி பண்ண முடிஞ்சிருக்கு. இது மறுபடியும் ஏன் நடக்காது? ஈஸியாக நடந்துரும்ல. ஸோ அப்போ இது நடந்தால் என்னெல்லாம் ஒரு நாட்டில் நடந்திருக்கு, என்னெல்லாம் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து காட்டுறதன் வழியாக அவங்க அது குறித்து படித்தாங்கன்னா, ஓ இதனால இவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸ் நடக்குமா, ஒரு ஊரில் 2 ஜாதிகளுக்குள்ள 2 மதங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இடையில ஒருத்தன் உள்ள பூந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சான்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டோம். அதே இங்கே சொன்னோன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறும். ஓ எங்களை பத்தி நீ சொல்றியா, உன்னை பத்தி நீ சொல்றியா அப்படின்னு. கொஞ்சம் தூரமா போயிட்டா இன்னும் கொஞ்சம் சேஃபா பண்ணலாம். தூரமா போய் சொல்றதையும் சொல்லிடலாம், அதே சமயம் சேஃபாவுக்குள்ள நம்ம இறங்க வேண்டாம். ஆமா ஐ திங்க் ஏதோ ஒரு வகையில உங்க படங்கள் பணத்தை பத்தியும் அணுகிக்கிட்டே தான் இருக்குல்ல. ஆமா அது ஒரு டாபிக், ஒரு முக்கியமான டாபிக்காவே இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க ரைட்டிங்ல. ஆமா ஏதோ ஒரு வகையில கான்ஸ்டன்டா அதை பொறுத்து பேசுவதற்கான ஒரு என்னோட அடுத்து ப்ரொடக்ஷன் பண்ற படமும் அதை பத்தி தான் பேசுறேன். ஆமா, கான் பாபுன்னு சொல்லி சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம். அதான் பணம் வந்து அது கூட நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம்ல. ஒரு 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 ஆண் பிறந்ததுலேருந்து அம்மா தங்கச்சியில் ஆரம்பித்து பெண்களோட அவன் லைஃப், ஏதோ ஒரு பெண்ணோட லைஃப் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி பணம்ன்றதோட முக்கியத்துவம் வந்து குழந்தையிலேருந்தே நமக்கு போதிக்கப்பட்டு, இது இருந்தால் தான் உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், இது இருந்தால் தான் உனக்கு வந்து உன்னை எல்லாரும் கொண்டாடுவாங்க, இது இருந்தால் தான் உன்னால் இப்படி வாழ முடியும், அப்படி வாழ முடியுன்ற ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது. அந்த கட்டமைப்பை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு படத்தோட டைலாக்காக இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியல. ஸோ ஒரு ட்ரேஸாக சொல்கிறேன், நமக்கு விற்கப்படுற எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ பணம் இருந்தால் உனக்கு எல்லாமே கிடைச்சிரும், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம எக்ஸைட் ஆகிறோம், அவனை நம்புகிறோம். ஸோ அதனால் என்னென்னா, அந்த பணம் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தால், ஒரு பணம் என்ன ரோல் பண்ணுது நம்ம லைஃப்பில் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது மொத்தமாக இன்னொரு டாப் லைன் பண்ணிக்கிட்டால், ட்ரூத் அண்ட் லை எல்லா விஷயத்துக்கும். நீங்கள் ஒரு ரிலீஜன் இருக்குது உங்கள் லைஃப்பில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, ரிலீஜன்னா என்ன, எது ட்ரூ எது ஃபால்ஸு. பணம்னா பணம் என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது, பணத்துக்கு திடீர்னு எப்படி வேல்யூ ஜாஸ்தி ஆகுது, எப்படி வேல்யூ குறையுது, அது எப்படி பெருகுது, அதை எப்படி லூஸ் பண்ணுறோம், இப்படி அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளையும் அதோட பொய்களையும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம லைஃப் பெட்டராகும்னு நினைக்கிறேன். அதில் நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பணம்ன்றதில் இருக்கிற பெரிய மேட்டரை நான் பார்க்குறது என்னென்னா, நான் வந்து வெறும் பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு பல நாள் சாப்பிடாமலே இருந்திருக்கேன். இப்போ நிறைய சாப்பிட்ற, என்ன வேணால் சாப்பிட்ற இடத்துலையும் இருக்கேன். ஆனால் ஹாப்பினஸ் வந்து ரெண்டுத்துக்கும் அந்த பணத்தில் சம்மந்தப்பட்டதாக இல்லை. பணம் இல்லாமலும் லைஃப் இல்லை, பணம் மட்டுமே லைஃப் இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஹியூமன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அந்த மனிதர்களுடைய இல்லாமல் இருந்தால், நீங்கள் பெரும் பில்லியனாக இருந்தால் கூட அதுக்கு வேல்யூ இருக்க மாட்டேங்குது. உங்களை சுற்றி மனிதர்கள் இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், மனிதர்களுக்கு கொடுக்கணும். அதே சமயம் பணம் இல்லாமலும் இருக்க முடியாது. அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிறது இருக்குல்ல. இந்த கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்தில் கூட இருக்கும்ல, அந்த எதுலையுமே இந்த எக்ஸ்ட்ரீமிசம் வந்து பெரிய ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாடரேஷனை லைஃப்பில் வந்து கொண்டு வர்றது தான் நான் சொல்கிறது. இந்த ஹேட்டு ஃபங்க்ஷன் சாமிகியும் எல்லாத்துலேயுமே அந்த மாடரேஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ பகவத் கேசரி இல்லைல்ல, அந்த பெண்ணுக்கு அந்த ஆர்மிக்கு போகணும் அப்படின்றத கான்ஸ்டன்டா அவன் வலியுறுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு விதத்துல அது உன் கனவோ இல்லையோ, எனக்காக நீ அதை செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற ஒரு இடத்துல, அது ஒரு ப்ராமிஸ். ஆமா, அது ஒரு ப்ராமிஸா இருக்கு. இப்போ நம்ம படங்கள்ல எம்பவர்மெண்ட் பொறுத்து பேசும்போது, பிகில் ஒரு எக்ஸாம்பிளாவே நம்ம வைக்கலாம். அது மேல வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் முக்கியமா என்ன இருந்துச்சுன்னா,
விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசக்கூடிய ஹீரோ சினிமால ஹீரோ தான் வந்து பெண்களை காப்பாத்துறாரு, ஹீரோ வழியாகத்தான் அந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல எழுச்சி நடக்குது. ஆமா ஆமா பை டிசைனாவே அப்படிதான் இருக்கு இந்த ஆமா மாதிரி ஆமா ஃபிலிம்ஸ் ஆமா அப்படின்னு. ஆமா நீங்க அந்த அந்த ஒரு குற்றச்சாட்டு வேலிடான ஒரு வேலிடு குற்றச்சாட்டு தான், அது வேலிடு தான். இது ஹீரோ படத்துல அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இதுல அந்த ஒரு 2 விதத்துல பாயிண்ட் அப்ப இருக்கு. இந்த ஃபில்மே அதை சேர்த்துக்கலாம். இல்ல ஆமா ஆமா நான் சொல்றது நீங்க இப்படி சொல்றனே, அப்ப விமன் எம்பவர்மெண்ட் ஐடியாவை நீ செல் பண்ற, அப்போ உன்னோட மோட்டிவ் அது இல்லையான்னா அப்படி இல்லை. நம்ம மோட்டிவ் அது இருக்கு, ஆனா அது யாரை வச்சு பண்றோம் அப்படின்னா ஒரு ஹீரோ வச்சு பண்றோம். அப்ப அந்த ஹீரோ வச்சு பண்ணும்போது அதுல செல்லிங்கும் நேச்சுரலி இருக்கு. பட் மோட்டிவ் ட்ரூ தான். அதனால பேசப்படுற கருத்துக்கள் வந்து ஆமா ஆமா நான் சொல்றது, நான் இப்படியே சொல்றேனே, நான் என்னோட என்ன வச்சே உதாரணம் சொல்றேன். நேர்கொண்ட பார்வை. ஆமா, நேர்கொண்ட பார்வை படம் தியேட்டர்ல பார்த்த எல்லாரும் ரங்கராஜ் பாண்டே டைலாக் கை தட்டினாங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நமக்கு அதான் டிஃப்ரென்ஸ்ன்றேன். நீங்கள் கொஞ்சம் இன்டென்ஸாக போனால் அது மக்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா உண்மையை ரொம்ப ஜாஸ்தியாக அளவில் சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் அது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் சிம்பிளிஃபைடாக தான் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த யோசிக்கிற டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அல்லது அவங்களுக்கு யோசிக்கிறதே பிடிக்காம கூட இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வடிவத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற இடத்துல இருக்காங்க. ஸோ அதே வடிவத்தில் அதை பண்ணுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு அந்த நான் நேர்கொண்ட பார்வை சொல்றதுனால அந்த ஒரு அனுபவம் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல உங்களை கொஞ்சம் காயப்படுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? என்னடா எது சொல்றீங்க? ரங்கராஜ் பாண்டே டைலாக் எல்லாம் கை தட்டுறாங்களே. என்ன காயம் எல்லாம் படுத்தல. அது நான் சொல்றது அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து பண்ணும்போது அந்த அனுபவத்துக்கு பிறகு அந்த அனுபவம் உங்களுக்கு நடக்கும்போது இது நான் வேற மாதிரி அணுகி இருக்கணுமா, இது ஏன் தப்புன்ற மாதிரி நீங்க யோசிச்சிங்களா அந்த இடத்துல? இல்ல, நான் என்ன அது அந்த ரீமேக் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, அப்படியே தான் பண்ணணுன்றதான் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். ஸோ அதனால அதுல நான் ரிக்ரெட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, அந்த படம் பர்சனலா என் லைஃபை பெட்டர் பண்ணியிருக்கு. அதே சமயம் என்னை சந்திக்கிற நிறைய பேர், குறிப்பா ஆண்கள் கம்மி தான், பெண்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது ஒரு சூப்பர் படம், நான் ரொம்ப அழுதுருக்கேன்னு சொல்லி. அந்த படத்தில் எனக்கு என்ன பியூட்டினா, நான் அந்த படத்தை ஒரு 4-5 வாட்டி பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு சாதாரண காமன் மேன் டாப்பிக்லேருந்து தான் வரேன். ஒரு பொண்ணு குடிக்குது, அந்த பொண்ணுக்கு இது நடந்தால் என்ன அப்படின்ற இடத்துலேருந்து தான் நான் இருக்கேன். அங்கேருந்து நான் மூவ் பண்ணி வரணும், அமிதாப் சார் இடத்துக்கு வரணும் நான். அப்போ தான் என்னால் அது கரெக்டாக பண்ண முடியும். ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் நீங்கள் அந்த பொண்ணை தப்பாக நினச்சாலும் எமோட் ஆகுது. கோர்ல அந்த பொண்ணு பேசும்போது எமோட் ஆகுது. அது பயங்கர சேலஞ்சிங்கான படம் அது. ஸோ அப்போ தான் எனக்கு அந்த ரைட்டர் தேவைப்பட்டார். அந்த டைரக்டரை கூப்பிட்டு, இந்த கல்கத்தாக்காரரை கூப்பிட்டு பேசி, என்னப்பா நீ எப்படி தான் எடுத்ததை, எப்படி எழுதுன, ரொம்ப டஃப்பாக இருக்குது இதை பண்ணுறதுன்னும் போது அப்போ அவர் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார். அவருடைய லைஃபு, அவர் லைஃப் எப்படி இருந்தது. அவங்க ஒரு 20 வயசுலேருந்தே பிங்க் ஃப்ளாய்ட் மியூசிக்கில் ஆரம்பித்து நல்ல மியூசிக் கேட்டு, நல்ல கதைகள் படித்து, நல்ல லைஃப் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க ஊரில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருது, அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது, சிஎம் வரைக்கும் பிரச்சனையாகுது. அப்போ அதுலேருந்து இன்ஸ்பயர் அவர் எடுக்கிறார் எல்லாத்தையுமே. அப்போது அதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது. அதே சமயம் அந்த ரியாலிட்டியை மக்கள் எடுத்துக்கிறதுல பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போது நம்ம அந்த கதையை சீரியஸாக ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறது இருக்குல்ல, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் இல்லை. அதை பிஸ்னஸ் பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சமாக பேசினா கூட ஒரு ஹீரோ வச்சு பேசும்போது அது வைடரான ரீச் இருக்குது. அப்புறம் அது ஃபங்க்ஷன் ஆகணும்ல. நான் சொல்கிறது, சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபங்க்ஷன் ஆகிறத விட நம்ம பேசுகிற ஒரு பெரிய படம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேன்னுது. புரியுது. அதனால ஜனங்களுக்கான வடிவத்தில் பேச முயற்சி பண்ணுறது பெட்டர்னு தோணுது எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அது அந்தந்த படத்தினுடைய ஸ்ட்ரக்சருமே நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்றேன்னா, நீங்க யாரை வச்சு இந்த படம் பண்றீங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல. ஆமா, நான் சொல்றது எனி படம் நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்க மோட்டிவ் சம்பாதிக்கிறது தான். எனி ஆர்ட் ஃபிலிம் டைரக்டரு, சினிமானா இது, கிராஃப்ட்னா இது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாருமே அவங்க செல் பண்ண தான் நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்டை செல் பண்ணல, ஒரு கம்யூனிஸ்ட் தெருவா போய் பாடுறாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மோட்டிவை நான் ஒத்துப்பேன். ஓகேங்களா? நீங்கள் அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு படம் எடுத்து ஃபிலிம் ரீல் எடுத்துகிட்டு ஊராக போய் ஓட்டுவாங்க பஸ்ஸில். அவங்க சொன்னால் நம்ம அதை ஒத்துக்கலாம். ஒரு படம் எடுத்துகிட்டு நல்ல படத்தை பார்க்க மாட்டேறீங்களாடா அப்படின்லாம் திட்டுற ஆளை நான் பெருசாக ஒத்துக்க மாட்டேன். அது நான் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் செல் பண்ண தான் ட்ரை பண்ணுறீங்கல்ல. இந்த கேமே ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா
இது ஒரு சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்ற இந்த கேமே ஒரு அயோக்கியத்தனமான ஆட்டம் தான். ஸோ நீங்கள் இதை ஜெயிக்க ட்ரை பண்ணும்போது இங்கே ரொம்ப நல்லவங்களால ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தோணல. நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களால வேணால் ஜெயிக்க முடியும். ஏதோ ஒரு விதத்தில் சதுரங்க வேட்டை மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் அயோக்கியத்தனம் வந்து ஜெயிக்கிறவங்க கிட்ட இருக்கும். நீங்கள் ரொம்ப நோண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டேஜில் பேசுகிறதுக்கும் அவர் எடுக்கிற படத்துக்கும் அவர் லைஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவருடைய சொல்லும் செயலும் வேற வேறையாக இருக்கும். அது நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் கவனிக்கலாம். அதனால் நான் நினைக்கிறது என்னென்னா, நீ ஒன்று செய்கிற அதில் வந்து தப்பு இருந்தால் தப்புன்னு ஒத்துக்கோ. நீ உன் லைஃப்பை டிரான்ஸ்பரண்டாக வச்சு. இப்போ நம்ம பேசுறதுலேயே உங்களுக்கு ஒன்றும் அதில் நீங்கள் ஒன்றும் அதை ஜஸ்டிஃபை பண்ணியோ டிஃபெண்ட் பண்ணியோ நீங்கள் சொல்ல. டிரான்ஸ்பரன்சி வந்து பெட்டர், லைஃபுக்கு பெட்ரு, மக்களுக்கு ரொம்ப பெட்ரு. நீங்கள் வந்து அந்த வெளிப்படைத்தன்மை வந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்குது. ஓகே, இவனுக்கு இந்த இடத்த கொடுத்தா போதும், இவனை நம்பிலாம் நம்ம ஒன்றும் பண்ணிட வேணாம் லைஃப்பில் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்துரும். அது நான் பெட்டர்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய டீமில் ஒர்க் பண்ணும்போதுமே அந்த டிரான்ஸ்பரன்சியை ரொம்ப எதிர்பார்க்குறேன். அது ஈஸி. உனக்கு என்னை பற்றி ஒரு கமெண்ட் இருக்குன்னா சொல்லிவிடு, நான் உங்ககிட்ட வேலை செய்யணுமா இல்லையான்னு முடிவு பண்ணிப்பேன். நீ நடித்து உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்காத, நான் நடிச்சு என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன்றது தான். ஓகே, இந்த ஃபிலிமில் ஒரு இடத்துல ஐ திங்க் இது வன்முறை நிறைஞ்ச ஒரு ஃபிலிம் தான் இல்லையா, வெவ்வேறு விதங்களில். ஒரு இடத்துல இது என்ன சஜஸ்ட் பண்ணதுன்னா, சும்மா உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உட்காந்து ஏதோ விளக்கேற்றிட்டு அப்படி உட்காந்து இருக்காதீங்க, ஆயுதங்களை ஏந்துங்க, உங்களை ஒருத்தன் அடிச்சா மறுபடியும் திருப்பி அடிக்கிற வலிமையை வளர்த்துக்குங்கன்னு சொல்லுது. இது முழுமையாக அதுதான் அந்த கேரக்டரே. பகவந்த் கேசரியோட அந்த கேரக்டரே அடிதான், தப்புன்னா அடி அப்படின்றது தான் அதோட கேரக்டர். கரெக்ட். இவர் மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி படம் பண்ணும்போது அந்த கருத்தை ஓரளவுக்கு படம் முன் வைக்குது அப்படின்ற மாதிரி கூட பார்க்க தோணுது. ஏன்னா படம் அவன் எந்த விதத்திலுமே ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ள ஆக்கல. ஆமா, இல்ல நான் இப்படி சொல்றேன், ஜனங்கிட்ட அந்த தெளிவு இருக்கு. அதாவது ரொம்ப குறைந்த பட்சமா வேணா நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், ஜனங்கிட்ட அந்த தெளிவு இருக்கு, எதை எடுத்துக்கணும் எடுத்துக்க வேணான்ட்டு. ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் கேரக்டர் இன்னைக்கு தான் வருதுன்னா அதை பயங்கரமா நம்ம ஆர்கியூ பண்ணலாம். இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு 30-40 வருஷமோ எத்தனை வருஷமோ சினிமாலோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் ஜனங்க எடுத்துலாம் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் தெரியுது, அந்த எமோஷனை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் சண்டை நடக்குது, அவங்க கத்தி எடுத்து சண்டை போட்டு வெட்டிட மாட்டாங்க, எதிர்த்து கேட்பாங்க. அந்த எமோஷனுடைய டைலூட்டட் பேசிக் எமோஷன் இருக்குல்ல, அதை மட்டும் அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க நான் நம்புறேன். ஆனா நீங்க அது சார்ந்து நிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். வேற இல்ல, யூ டோன்ட் பிலீவ் தட், ரைட்? ஏன்னா அது இல்ல, அது நான் சொல்றது, ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிறான்றதே சினிமா தான். ஸோ அது அந்த டிஃபரன்ஸ் ஆடியன்ஸ்க்கு இருக்குன்னு அது ஒரு விதமான ஃபேண்டசி வயலன்ஸ் நீங்க சொல்றது. ஏன்னா இன்னைய தேதிக்கு இன்னைய சூழலுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான், அது வழியாகத்தான் நிறைய பேர் அவங்களோட உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல இருக்குல்ல. இல்ல நம்ம வந்து அதுக்கு யதார்த்தமா நிஜத்துல வந்து நம்ம அது பக்கம் தான் நிக்கிறோம். புரியுது, புரியுது. யூ ஹாவ் அ வெரி யூனிக் வாய்ஸ் as a filmmaker. கரெக்டா? நீங்க ஓகே, இப்போ ஒரு ஹெச்பின் ஒரு படம் அப்படின்னா அது இது சார்ந்த நிற்கும், சமூக பிரச்சனையை பேசும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் உங்க படங்களுக்கே வருவது. இந்த ஃபிலிம் ஏதோ ஒரு வகையில இது ப்ராபகேண்டா சினிமாவாக பார்க்கப்படுமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கா? இல்ல அப்படி பார்த்தாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை? உண்மையிலேயே அதுல நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அதுல எனக்கு ஒரு ப்ரொபகண்டா ஃபிலிமா பார்த்தா கூட அது ஓகே தான். அது நல்ல ப்ரொபகண்டாவா இல்லையான்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு மட்டும் நான் வருவேன். ஓகே, அவ்வளோதான். அது நான் வந்து என் சைடில் அது ஒரு நல்ல ப்ரொபகண்டான்னு பார்க்குறேன். யுனைட்டி பற்றி பேசுகிற ப்ரொபகண்டா வந்து நல்ல ப்ரொபகண்டா தான். அதில் ரொம்ப சீரியஸான ஆட்கள் என்ன பேசுவாங்கன்னா, இதை ஒரு தனி மனிதனால நிகழ்த்த முடியுமா, தனி மனிதனால அமைதியை கொண்டு வந்துட முடியுமா, ஒரு தனி மனிதனால ஜனநாயகத்தை காப்பாற்றிட முடியுமான்னா எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஆனால் சொல்லும்போது காந்தின்னு தான் சொல்லுவோம், சொல்லும்போது சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லுவோம், சொல்லும்போது நம்ம வந்து காமராஜரை தான் சொல்லுவோம். அதனால ஒரு ஹீரோ வச்சு தானே மற்ற சுற்றி நடக்கிற எல்லாமே. ஐ திங்க் இது இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்சிட்டியே, ஒரு காம்ப்ளிகேஷன் என்னவா இருக்குன்னா, இது ஒரு சகஜமான ஒரு சாதா ஹீரோவா இருந்தா இது இந்த லென்ஸ் இவ்வளோ உன்னிப்பா இதை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்காங்க. அதான் நானும் சொல்றேன், ஹீரோ பண்ணும்போது தான் அது இவ்வளவு டிஸ்கஷனுக்கு. ஹீரோவையும் தாண்டி அவருமே ஒரு அரசியல்வாதியா ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது அப்போ அவருக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்டா மட்டும்தான் இந்த படம் இயங்குதா? அப்படி இயங்காதுன்னு நான் நம்புறேன். சொல்றது இப்போ விட்டுருங்க, இந்த 2 வருஷம் 3 வருஷம் விட்டுருங்க, 10 வருஷம் கழிச்சு இந்த படம் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, 20 வருஷம் கழிச்சு ஆகும். ஆமா இல்ல, அந்த படத்துல அப்படி ஒன்று சொன்னாங்கல்ல அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா இப்போ நம்ம பேசணும்ல, ஹேட்டுன்றது ரொம்ப காலமா இருக்கு.
பொய்ன்றது ரொம்ப காலமாக இருக்குது. ஒரு பேட்டியில் கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர வயசு இந்த வார்த்தையை நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லி ஃபங்க்ஷன் பண்ணால் நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்க வரதையாவது நம்புவோமா? வெறும் தமிழில் இருக்கிற ஒரு பழமொழி. அந்த பழமொழியை நம்ம லைஃப்பில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்திருந்தோம்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற பல விஷயங்களை நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது இல்லைல்ல. ஃபேர் எனஃப். இதுக்குள்ள இந்த எம்ஜிஆர் கம்பேரிசன்ஸ் எல்லாம் வருது. ஆமா ஆமா ஆமா. இது எல்லாமே உங்களுடைய ஐடியாவா? ஐடியா. ஆமா, என்ன பியூர்லி இதுல யாரையுமே நீங்க குறை சொல்ல தேவையில்லை. எல்லாமே குறையாக கேட்கல. இல்ல, நான் இதுல சிம்பிள் எம்ஜிஆரை கொண்டு வந்தது இதுதான். அதுல வந்து கேசரின்றது வந்து சிங்கம் அந்த அந்த ஊர்ல. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே சிங்கம் சிங்கம்ன்ற ஒரு ஐடியா சொல்லிட்டு. இந்தியா கேசரின்னு தெரியல, இந்தி வார்த்தையா சான்ஸ்கிரிட் வார்த்தையா எனக்கு தெரியல. பகவந்த் கேசரினா அந்த சிங்கத்தோடு அவர் ஒப்பிடுவாங்க. ஸோ அப்போ சிங்கத்தை ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க அவரை காட்டுவாங்க. இங்கே இவர் என்னவோ ஒப்பிடுறது, இவர் அரசியல்வாதி ஆகிட்டார். இவருக்கு பர்சனலாக எம்ஜிஆர் சாரை ரொம்ப பிடிக்கும். அப்போ இவரை ஒரு எம்ஜிஆராக நம்ம காட்டினா அது பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அப்படி காட்டினது தான். ஓகே ஓகே. லார்ஜ்லி இந்த படம் வெளி வந்ததில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. இது வந்ததில் உங்களுடைய மிகப்பெரிய ரிலீஃப் என்ன, உங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன? ரிலீஃப்ன்றது அதான். இப்போ நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததில்ல, ஒய் இந்த படம் ஏன் தடுக்கப்பட்டது அப்படின்றது. அது பொலிட்டிக்கல் மோட்டிவா, அந்த மோட்டிவ், அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ் நிறைய இருந்தாலும் இன்றைக்கி படம் வந்துருச்சு. படம் வந்ததில் எந்த விதமான கண்டென்ட் ப்ராப்ளமும் இல்லை. அதில் சென்சாருக்கு வந்து இந்த கண்டென்ட்னாலே உங்கள் படத்தை நிறுத்தலை. அப்போ வேறு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அது என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரில. அப்போ அது சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா ப்ரெஷருக்கு நடுவில் அவரும் விஜய் சாரும் ஜெயிச்சுட்டு இன்றைக்கி ஒரு பொறுப்பில் இருக்கார். ஸோ ஒரு மாதிரி ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. அடுத்த வேலை செய்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணியிருக்குது. புரியுது. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர்.